ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேவையான மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து சார் குரூப் 4 எக்ஸாமுக்கு எவ்வளோ சார் சேலரி போயிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ நான் ஃபுல்லாக மேக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் அடுத்த முறை, அதாவது இப்போ வந்திருக்கிற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் நல்லபடியாக படித்து ஜாப் வாங்கினா நீங்களும் பார்த்தா ஒரு அரசு அதிகாரி கண்டிப்பாக ஆகுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் பார்த்தோன்னா ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து பார்க்கும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வியப்புற்ற செய்தியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு மந்த்தே இவ்வளோ சேலரியா அப்படின்ற வாயடிச்சு போகிற அளவுக்கு தான் ஃபஸ்ட் மந்த் சேலரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துல என்னென்ன இருக்குன்னா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பே ஸ்லிப் ஆஃப் டிசம்பர் 2023 பேட் ஸ்லிப் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயோடைய நேம், அப்புறமா எம்ப்ளாயோடைய நம்பர், அதனுடைய யாருன்றது நான் உங்களுக்கு ஹைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா சில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோவில் வந்து அவங்க எம்ப்ளாயரோட நேம் கொடுக்கும்போது அதனுடைய ஹையர் ஆஃபீஸர் வந்து ஏதோ வீடியோ பார்த்தாருன்னா ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கும் சின்ன பிரச்சனை வருன்றதுக்காக தான், அதுக்காக நான் நம்பர் வந்து ப்ளஸ்ஸு அந்த நேம் வந்து நான் உங்களுக்கு ஹைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃபீஸ் நேம், சரிங்களா. ஆஃபீஸ் நேம்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க தான், சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்பரெல்லாம், இந்த ஜிபிஎஃப் நம்பரெல்லாம், சிபிஎஸ் நம்பரெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் எவ்வளோ சார் சேலரி தராங்கன்னா, ஸோ டியூட்டி பேக்காக பார்த்தீங்கன்னா 19,500 தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குன்னா 8,970. அப்புறம் பார்த்தா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து பார்த்தா 1,800 ப்ளஸ் சிசிஏ அப்படி சொல்லுவாங்க, அது 360. அப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ்க்காக மொத்தம் 300 மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸோ 30,930 அவங்க சேலரியாக நம்மளுக்கு போடுறாங்க. இதில் பார்த்தோன்னா ஸோ ஒரு சில பிடித்தம் வந்து பண்ணுறாங்க. என்னென்னா சிபிஎஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 2,847. அப்புறம் பார்த்தோன்னா நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்காக 295. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் வந்து 110. அப்புறம் NHIS கார்பரேட் ஃபண்டு வந்து ஒரு 5. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிடென்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 70. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,327 பிடிச்சிட்டு மீது எவ்வளோ சார் அக்கௌண்ட் வந்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,603 நம்முடைய அக்கௌண்ட்டில் வந்து எவ்ரி மந்த் வந்து என்ன இருக்கும், கிரெடிட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா. எப்போயுமே நம்ம ஒரு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன சார், நான் இப்போது வேலை வாங்கிட்டேன்னா எனக்கு கடைசி வரி ஒரு 58 வருஷம் வரி, சரிங்களா. அதாவது 58 ஏஜ் ஆகிற வரை என்னுடைய அமௌண்ட்டுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் அது பாட்டு கிரெடிட் ஆகும் சார். அதுக்காக தான் சார் நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராகவே நான் ஆகணும் அப்படின்னு சில பேர் படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமாக காசெல்லாம் இன்றைக்கி இருந்து நாளைக்கு வருமா சார், அதெல்லாம் பரவாயில்ல சார், எனக்கு அதிகாரம் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகுவாங்க நிறைய பேரெல்லாம் இருக்காங்க. ஸோ அதிகாரம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஸோ அதனுடைய வேல்யூன்றது எப்பவுமே தனித்துவமாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன ஒரு டவுட்டெல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து எப்படி சார் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி அந்த அமௌண்ட் வந்து 8,970 வந்து பெய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாங்குகிறோம்ல, சரிங்களா, டியூட்டி பே, அந்த டியூட்டி பேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ 46% எவ்வளோ, 46% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஎன்எஸ் அலவன்ஸை ஆட் பண்ணுவாங்க. இந்த 46% தான் நான் வந்து திடீர்னு வந்து இன்க்ரீஸ் ஆகுவாங்க. எவ்ரி 2 இயர்ஸ் இல்லை ஒன்ஸ் இயர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் இல்லை 2% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் கிடைக்கிறது தான் ஒரு அமௌண்ட்டு அது, சரிங்களா. ஸோ டியூட்டி பே பார்த்தீங்கன்னா 19,500 மட்டும் தான், சரிங்களா. ஸோ அந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் தான் அதோட ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டாக கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ சிட்டி அந்த அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து 360. அப்புறம் பார்த்தா ஹவுஸ் ரெண்ட்டு, சரிங்களா. அது ஹவுஸ் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு சிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணாங்கன்னா ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு அமௌண்ட் வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோயம்புத்தூர், திருச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை, இந்த மாதிரி 3, சரிங்களா, 3 ப்ளஸ் சென்னை 4, இந்த 4 சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான அலவன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ நீங்களும் சீக்கிரமாக கவர்மெண்ட் ஜாபில் வந்து ஜாபு வாங்கிட்டு நீங்களும் அந்த ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எதுக்காக சார்னா
உங்களை நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக பாருங்கள். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகிடுவேன்னு சொல்லிட்டு யாராலும் நீங்கள் விருப்பமாக இருக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நல்லபடியாக படித்தா மட்டும் தான் நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 175 கொஷின்ஸ்க்கு மேலே நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த முறை குரூப் 4ல் வேலை கிடைக்கும். இல்லைனா கிடைக்காமல் போகும், நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஸ்டடீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்து நிறைய குரூப் டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருங்க. மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.